வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோவில் இன்று நாம் பேசவும் புரிந்து கொள்ளவும் வந்துள்ளோம். சோரியாசிஸை பற்றிய மக்களின் தவறான நம்பிக்கைகள் என்ன, குழப்பங்கள் என்ன, அவர்கள் எந்த எண்ணத்தில் வாழ்கிறார்கள் என்பதையும், அதனால் சோரியாசிஸ் அவர்களை மேலும் எவ்வாறு பாதிக்கிறது மற்றும் அவர்களின் சோரியாசிஸ் மேலும் மோசமாகிறது என்பதையும். அப்படியானால் நேரத்தை வீணாக்காமல் முதலில் நண்பரின் நான் பேசினால் நோயாளிகள் அடிக்கடி என்னிடம் வந்து சோரியாசிஸ் அல்லது அவர்களுக்கு சோரியாசிஸ் என்பது வெறும் தோல் நோயாகவே இருக்கிறது என்று கேட்கிறார்கள். சோரியாசிஸ் தோல் நோயை விட அதிகமாக இருக்கிறது. அது தோலில் மட்டுமே தெரிகிறது, ஏனெனில் உங்கள் தோல் செல்கள் இலக்காகின்றன உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பால். ஆனால் உண்மையில் இந்த நோய் ஒரு தன்னியக்க நோயாகும். அதாவது உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு உங்கள் உடலுக்கு எதிராக உங்கள் தோல் செல்களை இலக்காக கொண்டு அவற்றை தாக்கத் தொடங்குகிறது. மேலும் உலர்ச்சி மற்றும் பல செல்களை அது வளர்க்கிறது. இது கட்டுப்படுத்தப்படாது. மேலும் உங்களுக்கு முடிவுகள் கிடைக்கின்றன. சொரியாசிஸ் காண அடுத்த தவறான நம்பிக்கை என்னவென்றால், சொரியாசிஸ் ஒரு தொற்று நோயாகும். ஒருவருக்கு சொரியாசிஸ் இருந்தால் அவர்களுக்கே சொரியாசிஸ் ஏற்படும் அல்லது ஆடைகளை அணிந்தால் சொரியாசிஸ் ஏற்படும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. சொரியாசிஸ் ஒரு தொற்று நோயில்லாத நோயாகும். இது ஒரு மனிதரிடமிருந்து மற்றவருக்கு பரவாது. சிட்டு மேலும் நீங்கள் அந்த மனிதருடன் சாதாரணமாக வாழ்ந்தால், அதே படுக்கையை பகிர்ந்தால், ஆடைகளை பகிர்ந்தால், உணவை பகிர்ந்தால், பாத்திரங்களை பகிர்ந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நான் நம்புவது என்னவென்றால், நோயாளி சாதாரணமாக நடந்து கொள்வீர்கள், உணர்த்த வேண்டாம். இல்லையெனில் அவர்கள் துயரமாகவும் கவலையாகவும் இருப்பார்கள். நம்பிக்கை குறையும். மேலும் அவர்களின் சொரியாசிஸ் அதிகரிக்கும். அவர்களுக்கு ஆதரவு, அவர்கள் சாதாரணமாக உள்ளனர் மற்றும் அவர்களுடன் இருப்பதால் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். மேலும் உங்களுக்கு சொரியாசிஸ் வராது. உணர்த்தவும். பெரிய தவறான நம்பிக்கை என்னவென்றால், அதிக சுத்தம் காரணமாக நமக்கு சொரியாசிஸ் ஏற்படுகிறது. அதாவது நாங்கள் நமது சுத்தம் மற்றும் தூய்மையை கவனிக்கவில்லை என்றால் நமக்கு சொரியாசிஸ் வரக்கூடும். வராது. ஏனெனில் சுத்தம் மற்றும் தூய்மையை பற்றிய பேச்சில் பூஞ்சை தொற்றுகள் ஏற்படுகின்றன. ஏனெனில் சொரியாசிஸ் உள்ளிருந்து வருகிறது. நமது உடலின் எதிராக நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு செயல்படுகிறது மற்றும் இது தகவலை வழங்குகிறது. தோல் செல்களில் நான் அதை குறைந்த சுத்தம் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் உங்கள் தோலின் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான உலர்ச்சியை நீக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், ஈரப்பதத்தை வைத்திருக்க வேண்டும், ஈரப்பதத்தை பராமரிக்க வேண்டும். மேலும் பொதுவாக நாங்கள் அனைவரும் சுத்தத்தை பராமரிக்க வேண்டும். இதனால் நமக்கு பூஞ்சை தொற்று அல்லது அதில் எந்த ஒரு பாக்டீரியா தொற்றும் ஏற்படாது. அடுத்த மிகப்பெரிய தவறான நம்பிக்கை என்னவென்றால், இது வெறும் பெரியவர்களுக்கு, அதாவது 18 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு மட்டுமே சோரியாசிஸ் ஏற்படுகிறது மற்றும் அதற்கு கீழே உள்ள வயது குழுவினருக்கு சோரியாசிஸ் ஏற்படாது. ஆனால் நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு வரும் நோயாளிகள் 6 மாத வயதிலும் வருகிறார்கள், 1 வயதிலும் வருகிறார்கள், 5 வயதிலும் வருகிறார்கள். இது எந்த ஒரு வயதுக்கும் தொடர்புடையது அல்லது குறிப்பிட்டது அல்ல. எப்போது வேண்டுமானாலும் ஜீன் மியூட்டேஷன் ஏற்படலாம். எப்போது வேண்டுமானாலும் நோய் எதிர்ப்பு அமைப்பு தூண்டப்படலாம். அது உங்களுக்கு எதிராக வேலை செய்ய தொடங்கும். எந்த ஒரு வயதிலும் தோன்றலாம். வயதுக்கு இதற்கு எந்த தொடர்பும் இல்லை. சோரியாசிஸில் எந்த கட்டுப்பாடுகளையும் பின்பற்ற தேவையில்லை. எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள். சோரியாசிஸ் எங்களுக்கு அதிகரிக்காது. ஆனால் இது முற்றிலும் தவறு. நீங்கள் மிருக புரதம், மதுபானம், அதிக கொழுப்பு உணவு, ஜங்க் உணவு, செயலாக்கப்பட்ட உணவுகள் இவற்றை சாப்பிட்டால் உங்கள் சோரியாசிஸ் தூண்டப்படும். எனவே உங்கள் சோரியாசிஸ் தூண்டப்படாமல் இருக்கவும் அதிகரிக்காமல் இருக்கவும் நீங்கள் எதிர் உணவுகளை சாப்பிட வேண்டும். அடுத்த தவறான நம்பிக்கை, முதல் தவறான நம்பிக்கை இதுதான். கூகுளில் தேடினால் சோரியாசிஸுக்கு மருந்து இல்லை என்கிறது. சோரியாசிஸ் சரியாகாது. அதை நிர்வகிக்க முடிந்தால் ஸ்டீராய்ட்களால் தான் நிர்வகிக்க முடியும் என்று கூறுகிறது. இது தவறான நம்பிக்கை. ஏனெனில் நாங்கள் ஆயுர்வேத சிகிச்சையால் சோரியாசிஸை ஸ்டீராய்ட்கள் இல்லாமல் சரி செய்ய முடிகிறது. மேலும் ஸ்டீராய்ட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்கள் நிலை அடக்கப்பட்டிருக்கும் அல்லது மோசமடையும். நிறுத்தியவுடன் வெடிக்கிறது. மேலும் உங்கள் முக்கிய உறுப்புகள், கல்லீரல், சிறுநீரகம், இதயம் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆனால் நாங்கள் ஸ்டீராய்ட்கள் இல்லாமல் ஆயுர்வேத சிகிச்சையால் உங்கள் சோரியாசிஸை சரி செய்ய முடிகிறது மற்றும் உங்கள் முக்கிய உறுப்புகளை பாதுகாக்கவும் முடிகிறது. நீங்கள் சேனலில் பல நோயாளி கதைகளை, பல நோயாளிகளின் கருத்துக்களும் அவர்கள் குணமடைந்து வருகின்றனர். எனவே ஸ்டீராய்ட்கள் இல்லாமலும் கூட சோரியாசிஸை சரி செய்ய முடியும். அடுத்த பெரிய தவறான நம்பிக்கை என்னவென்றால், சூரிய ஒளி வெளிப்பாடு சோரியாசிஸை மோசமாக்குகிறது அல்லது மேலும் மோசமாக்குகிறது.
உண்மையில் நோயாளியின் நிலைமை மாறுபடும். சில நோயாளிகளுக்கு வெயிலில் போனால் அரிப்பு மற்றும் எரிச்சல் அதிகரிக்கலாம். சிலருக்கு வெயில் நல்லதாக இருக்கும். எனவே உங்களுக்கு ஏற்றது என்னவோ அதை பின்பற்றவும். நீங்கள் வெயிலில் இருக்க விரும்பினால் 15 முதல் 20 நிமிடங்கள் காலை நேர சூரிய ஒளியை நீங்கள் பெற வேண்டும். இதனால் உங்களுக்கு போதுமான அளவு வைட்டமின் டி கிடைக்கும், சூரிய ஒளி கிடைக்கும். மேலும் உங்கள் சோரியாசிஸ் மோசமடையாமல் அழற்சி குறையவும். அடுத்த பெரிய தவறான நம்பிக்கை என்னன்னா, மன அழுத்தத்திற்கும் சோரியாசிஸுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் சோரியாசிஸ் குணமாகாது அல்லது மன அழுத்தத்தால் சோரியாசிஸ் ஏற்படாது என்று கூறுவது தவறானது. ஏனெனில் தன்னிச்சையான நோய்களின் தோற்றம் அல்லது தூண்டுதல் புள்ளி மன அழுத்தமே. உங்களுக்கு எப்போது தன்னிச்சையான நோய் அல்லது சோரியாசிஸ் ஏற்படுகிறதோ அப்போது நினைவில் கொள்ளுங்கள், அது எப்போது தொடங்கியது அல்லது ஆரம்பித்தது, அப்போது எந்த சம்பவம் அல்லது விபத்து நடந்தது, எந்த மன அழுத்தம் தரும் காரணம் இருந்தது, அதனால் சோரியாசிஸின் தோற்றம் தொடங்கியது. மற்றும் மன அழுத்தம் ஏற்பட்டவுடன் உங்கள் தன்னிச்சையான அமைப்பு தூண்டப்படுகிறது மற்றும் உங்கள் நிலையை மேலும் அதிகரிக்கிறது. சோரியாசிஸ் தோலையே பாதிக்கிறது என்பது மிகப்பெரிய தவறான நம்பிக்கை. ஆனால் அது உண்மையல்ல. சிலருக்கு சோரியாசிஸ் முதலில் மூட்டுகளில் தோன்றுகிறது, பின்னர் தோலில் வெளிப்படுகிறது. மற்றும் சிலருக்கு சோரியாசிஸ் முதலில் தோலில் தோன்றுகிறது, பின்னர் மூட்டுகளிலும் பரவுகிறது. இதனால் அவர்களின் எலும்புகளின் வடிவம் மாற்றமடைகிறது, அதன் வடிவத்தை மாற்றிக்கொள்கிறது, அழற்சி ஏற்படுகிறது, நடக்க மஷ்கில் ஏற்படுகிறது மற்றும் அவர்களுக்கு சோரியாடிக் ஆர்த்ரைட்டிஸ் ஆகிறது. சோரியாடிக் ஆர்த்ரைட்டிஸை கடந்து அது இதயத்திற்கும் செல்லும். எனவே சோரியாசிஸ் தோலுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை, அது அதன் தீவிரத்தன்மை மற்றும் நீடித்த தன்மையை பொறுத்து உங்கள் உட்புற உறுப்புகளுக்கு எவ்வளவு அளவுக்கு சென்றுள்ளது பொறுத்தது. மற்றும் கடைசியாக தவறான நம்பிக்கை என்னவென்றால், சோரியாசிஸுக்கு எந்தவிதமான சிகிச்சையும் இல்லை என்பதே. நான் முன்பு கூறியபடி நீங்கள் கூகுளில் தேடினாலும் சோரியாசிஸுக்கு எந்தவிதமான சிகிச்சையும் இல்லை என்றுதான் காண்பிக்கிறது. ஆனால் அது உண்மையல்ல. சோரியாசிஸை போது ஸ்டீராய்டுகள் இல்லாமல் கூட சரி செய்ய முடியும். நாங்கள் பல வீடியோக்களை உருவாக்கியுள்ளோம், மேலும் தொடர்ந்து உருவாக்கி வருகிறோம். நாங்கள் நோயாளிகளை உங்கள் முன்னிலையில் கொண்டு வந்துள்ளோம். இதனால் நீங்கள் உங்கள் சோரியாசிஸை பயப்படாமல் ஏற்றுக்கொண்டு அதனை வெல்ல முடியும். அதில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் டாக்டர் குழுவுடனே நீங்கள் பேசலாம். எங்களை சந்திக்க வாருங்கள் மற்றும் உங்களுடைய சோரியாசிஸை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். நன்றி. கவனமாக இருங்கள்.